ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ என்னன்னா, டெல்லிக்கு போகணுமா வேண்டாமா. இந்த பரட்டன் ஒரு படம் இருக்கும், ஒரு 16 வயதிலே. அதில் வந்து கமல்ஹாசன் அடிக்கடி கேட்பாரு, சந்தைக்கு போனோம் காசு கொடு ஆத்தா வையோ அப்படின்னு. அந்த மாதிரி சிவில் சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா, நான் டெல்லிக்கு போனோம் காசு கொடு அப்படின்னு. எனக்கு வந்து இதை நான் இன்னைக்கு பார்க்கல. இதை நான் வந்து ஒரு 10-15 வருஷமா என்னோட செட்ல இருந்தும் இது இருக்கு. ஆனா அது போகணுமா வேணாமா? ஒரு விஷயம் வேணுமா வேணாமான்றத ஒரு ரேஷனலா திங்க் பண்ற அளவுக்கு இருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங்கே நிறைய தடவை மிஸ்டேக் பண்ணி இங்க இருந்து அத போறாங்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சீரியஸா யோசிக்கும் போது நிறைய பேரண்ட்ஸ்க்கும் இந்த டவுட் இருக்கு. அப்போ இது போகணுமான்ற போது நீங்க பேட்டர்ன் பார்க்கணும். ஏன் வந்து எல்லாரும் டெல்லிக்கு போனாங்க, ஏன் போனாங்க அப்படின்னா, இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இன்டர்நெட்டோ எதுவுமே இல்லாத டைம்ல, ஒரு 1979ல, ஓகே, 1979ல பெருசா பெரிய டெவலப்மெண்ட் இல்ல, பெருசா பெரிய இதெல்லாம் இல்லாத நேரத்துல இந்த எக்ஸாம் வந்து அப்பதான் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வருது. ஸோ சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ப்ரிலிமினரின்னு ஒரு எக்ஸாமினேஷன் எடுத்துட்டு வராங்க. இது 1979ல. இந்த எக்ஸாமினேஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா க்ளோஸ் டு த அகைன் திருப்பி வேணா நீங்க அதை போய் பாருங்க. வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாரு, இந்த சென்ஸ் வந்து தமிழ்நாடை தூக்கி அப்படியே பக்கத்துல இப்படி வச்சுட்டீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் தான். 1979ல வடிவேல் சொன்னது உண்மை. அது ஆக்சுவலா டிஸ்டன்ஸ் காரணமா தான் இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த எக்ஸாமை பத்தி பெருசா ஐடியா இருந்திருக்காது. அவங்க வந்து எப்படி இதை பாஸ் ஆகணும், எப்படி இதை வந்து கிராக் பண்ணணும், ஏன்னா இன்ஃபர்மேஷனே இருக்காது. ஒரு இன்ஃபர்மேஷனே இல்லாத டைம்ல அது ஒரு ஹப் ஆச்சு. ஏன் அப்படின்னா அந்த தோல்பூர் ஹவுஸ் அங்கதான் இருக்கு. ஸோ உங்களுக்கு அது பக்கத்துல தான் அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்பெர்குலேட் ஆகும். ஸோ அதை தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து டெல்லிக்கு போவாங்க. நம்மளோட நிறைய சீஃப் செக்ரட்டரிஸ் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, சீஃப் செக்ரட்டரிஸ், டிஜிபிஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணினாங்கன்னா அங்க ரூம் எடுத்துப்பாங்க, அங்க இருந்து படிப்பாங்க, அங்க இருந்து ஓகே கரெக்ட் தான். அங்க ஒரு ஸ்டடி சர்க்கிள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் எல்லாம் இன்ஸ்டியூட் இருக்காது, ஸ்டடி சர்க்கிள் இருக்கும். அதாவது ஸ்டடி சர்க்கிள் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இன்ஸ்டியூட் இருக்காது. நீங்க நல்லா ஃபர்ஸ்ட் போய் பாருங்க, அது ஸ்டடி சர்க்கிளா தான் இருக்கும். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்துப்பாங்க, அவங்க அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணி அதுக்கு வந்து ஆன்சர் எடுத்து அதுக்கு எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ இவங்க கூட வரவங்க எல்லாம் இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இதுதான் பேட்டர்னா இருந்துச்சு, சரிங்களா? ஆனா என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. இது என்ன நடந்துச்சுன்னா, இது ஒரு ஒரு புதையலா மாறிடுச்சு. அதாவது இந்த எக்ஸாமோட இன்ஃபர்மேஷனையும் இந்த எக்ஸாமையும் ஒரு புதையலா மாத்திட்டாங்க. புதையலா மாத்தி ஆக்சஸ கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அந்த புதையலா மாத்தி ஆக்சஸ கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஒரு விஷயத்தோட ஆக்சஸ் நீங்க எவ்வளவு குறைக்கிறீங்களோ, எவ்வளோ அதோட அந்த புதையல்ன்ற அந்த கான்செப்ட மித்தாலஜி நீங்க சேர்க்கிறீங்களோ அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடும். யூபிஎஸ்சியோட வேல்யூவும் அப்படி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்ப எல்லாரும் அந்த புதையலை தேடி டெல்லிக்கு ஓட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் எந்த டைரக்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னாலும் புதையலை தேடி தானே ஓடுவாங்க. அது புதையல்னு நீங்க மாத்தினப்புறம் ஆனா என்ன நடந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க. இது புதையலா தேடி ஓடும் போது நிறைய பேர் அதுல ஹர்ட் ஆவாங்க, நிறைய பிரச்சனை வரும். சோ அதை என்ன நம்ம செய்யணும்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் படி அதை டெமோக்ரட்டைஸ் செய்யணும். ஸோ டெமோக்ரட்டைஸ் செஞ்சது தான் யூபிஎஸ்சியோட வேலை. யூபிஎஸ்சி ஒரு ஆர்கனைசேஷனா எக்ஸலண்டா இதை டெமோக்ரட்டைஸ் செஞ்சுட்டாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க எப்படி டெமோக்ரட்டைஸ் செஞ்சாங்கன்னு நான் சொல்றேன். டெமோக்ரட்டைசேஷன் யூபிஎஸ்சி மட்டும் காரணம் இல்ல, இன்டர்நெட் அண்ட் இன்ஃபர்மேஷனும் காரணம். அதுக்கு காரணம், முதல் காரணம் என்னன்னா, யூபிஎஸ்சி வந்து இந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷனே மாத்திட்டாங்க. இந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த பேட்டர்ன் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டீடைல்டு இன்ஃபர்மேஷன் ஓரியன்டா இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து வாட் ஆர் த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் சாங்சுரி, வாட் ஆர் த வைல்ட் லைஃப் ஆக்ட பத்தி எழுதுங்க, டைகர் ரிசர்வ் பத்தி எழுதுங்க, 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, என்னோட ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் 2012 நான் எழுதின ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் 5 பேர் கொடுப்பாங்க, ஓகேவா? 5 பேர் கொடுத்து அதை பத்தி எழுத சொல்லுவாங்க. எனக்கு இப்போ நீங்க டாட்டாவோட சைரஸ் மிஸ்திரின்னு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, ஒரு பிஎம்டபிள்யூ ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு, அவரை பத்தி கேட்டிருந்தாங்க. பி சாய்நாத், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஓகே? அந்த 5 பேரை எழுதுங்க. நீங்க நல்லா பாருங்க, இன்ஃபர்மேஷன் இதெல்லாம், இந்த இன்ஃபர்மேஷன் யார்கிட்ட இருக்கோ அவங்க பாஸ் ஆவாங்க.
அதனாலதான் முதல்லலாம் மெட்டீரியல் வித்துச்சு. அதனாலதான் பிடிஎஃப் இப்போ இருக்கிறது வந்து அப்ப புக்கா கொடுத்தாங்க. ஆனா என்ன என்ன யூபிஎஸ்சி செஞ்சாங்க அண்ட் இன்டர்நெட் செஞ்சதுன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்க டெமோக்ரட்டைஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட், யூபிஎஸ்சி இந்த பேட்டர்னே மாத்திட்டாங்க. கேள்வி அப்படி கேட்டாதானே நீங்க வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும். கேள்வியை அனாலிட்டிக்கலா நான் கேட்டேன்னா, கேள்வியை வந்து டியூ அக்ரி வித் த ஃபேக்ட் தட் வைல்ட் லைஃப் சாங்சுரி ஹெல்ப்ஸ் இன் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபானா. இப்படி நான் கேட்டேன்னா உங்களுக்கு வந்து அந்த 5 ஃபேசட்டோ 10 ஃபேசட்டோ செகண்டரி தான் இம்பார்ட்டன்ட். நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரி ஐ மீன் வைல்ட் லைஃப் ஆக்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதா அந்த கொஸ்டின். ஸோ இது எங்க போய் நின்றுச்சுன்னா, டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சீங்களா? ஏன்னா நியூஸ் பேப்பர் எல்லா இடத்துக்கும் போகுது. நீங்க கன்னியாகுமரி, ஆனா இன்னும் சில ஏரியாஸ் இருக்கு நியூஸ் பேப்பர் போறது இல்ல, நான் ஒத்துக்கிறேன். ஸோ ஆனா இப்போ இதை பாருங்க, அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் மாறிடுச்சா? பேட்டர்ன் மாறினதுனால நீங்க எங்க உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சீங்கனாலும் இந்த எக்ஸாம் எழுதலாம். ரெண்டாவது, இந்த ஆக்சஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல் ஓரியன்டா இருக்கும். அதாவது இது ஒரு புதையல், இந்த புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாரும் இங்க இருந்து அங்க போனோம். அதை வந்து எப்படின்ற அந்த ரூட் மேப் வந்து ஒருத்தர் கையில தான் இருக்கும். அதை வந்து நோட்ஸா போட்டு போட்டு வித்தாங்க. யூபிஎஸ்சி ரெண்டாவது பேட்டர்ன் என்ன பண்ணாங்கன்னா, இப்படி கேட்டாதானே பிரச்சனை, இப்படி நான் கொஸ்டின் கேட்டாதானே பிரச்சனை, அப்பதானே நோட்ஸுக்கு போவாங்க எல்லாரும். அப்ப நான் ஒண்ணு பண்றேன், எல்லார் கையிலயும் இருக்கிற நோட்ஸ் என்ன, எல்லார் கையிலயும் இருக்கிற நோட்ஸ் என்சிஆர்டி, நான் அதுல இருந்து கேள்வி கேட்கிறேன். நீங்க வேணா பாருங்க, நான் 2025 அந்த கொஸ்டின் பேப்பரை போட்டேன், 2024 போடுறேன், நீங்களே பாத்துக்கோங்க, நீங்களே செக் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன பண்றாங்கன்ற அந்த மைண்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் புரிஞ்சிடும். அந்த ஆக்ஸ் அதை எவ்வளவு புதையலா மாத்துறீங்களோ அது அவ்வளோ ஹார்ம்ஃபுல்லா இருக்கும். அது நிறைய பேரோட பிரச்சனையா, நீங்க போன வருஷமே பார்த்திருப்பீங்க, அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்க போய் எப்படி படிக்கிறாங்க, அதெல்லாம் நிறைய பிரச்சனை வந்துச்சு. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பட் யூபிஎஸ்சியோட வேலை என்ன, இதை தடுக்கணும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள போய் பிசினஸ், அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ப்ராசஸை மாத்தணும். அவங்க ப்ராசஸே மாத்துறாங்க. அவங்க வந்து நியூஸ் பேப்பர் படி போதும், என்சிஆர்டி படி போதும், உங்ககிட்ட புக் இருக்காப்பா தம்பி போதும், இப்படி அவங்க செஞ்சதுனால இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம டெல்லி போய் அந்த அந்த அங்க இருக்கிற அததான் சொல்றேன், இங்க இங்க கமல் மாதிரி ஆத்தாவையும் காசு கூட சந்தைக்கு போகணும்னு போயிடுறாங்க. அங்க போய் கஷ்டமா தான் இருக்கு. இந்த சென்ஸ் வந்து அங்க யூனோ த ப்ரெஷர் தட் யூ ஹேண்டில் இஸ் மோர். கோட்டா கோட்டா ஃபார் ஐஐடி இருக்கு. சேம் வே யூபிஎஸ்சிலையும் வந்து அந்த டெல்லி அண்ட் அந்த சர்க்கிள். நான் அண்ணா நகர்ல இருக்கேன். அண்ணா நகருமே எனக்கு வந்து அவ்வளோ பெரிய மைண்ட்ல ஆர் ஹார்ட்ல தொட்டு கேட்டீங்கன்னா எனக்கு அண்ணா நகரும் வந்து அவ்வளோ சேஃப்னா இந்த சென்ஸ் வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பியா இருக்காங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இங்கேயும் அந்த பியர் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, புக் இருக்கு, நியூஸ் பேப்பர் இருக்கு, உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு. இப்போ வந்து இந்த இன்டர்நெட் வழியா தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஐ கேன் டாக் டு யூ. நீங்க எங்க வேணா இருந்திருக்கலாம், ஸ்டேட்ல எங்க வேணா இருக்கலாம், ஐ எம் டாக்கிங் டு யூ. அப்போ நீங்க எங்க இருந்து வேணா படிக்கலாம்ல. ஸோ நீங்க என்ன யோசிக்கணும்னா, எது ரைட் வே ஆஃப் ஸ்டடி, எங்க போனா எக்ஸாம்னு இல்ல, எது ரைட் வே ஆஃப் ஸ்டடிங், அந்த ரைட் பாத் என்ன, அந்த பாத்ல படிக்கணுமே தவிர நான் அந்த புதையலை தேடிதான். இந்த அகைன் இன்னொரு காமெடி வருது. இந்த சென்ஸ் வந்து அந்த கவுண்டமணி, செந்தில், அர்ஜுன்லாம் இருப்பாங்க. அது என்ன படம், அது ஜெய்ஹிந்தா ஜென்டில் ஏதோ ஜெய்ஹிந்த், ஓகே ஜெய்ஹிந்த். அந்த படத்துல வந்து கவுண்டமணி வந்து நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ட்டு அப்படி ஒரு ஜம்ப் அடிப்பாரு. சி, குதிக்கலாம், தப்பு இல்ல, நான் யாரையும் குதிக்க வேணாம்னு சொல்ல. ஆனா நம்மளுக்கு நிறைய இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எடுத்துக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் என்ன சொல்றேன், நான் என்னோட ஏஜ் வந்து உங்ககிட்ட நான் பேசும்போது எனக்கு அதான் இது ஒரு, நீங்க தம்பி தங்கச்சி அந்த பாயிண்ட்ல தான் வரும். என் தம்பியோ தங்கச்சியோ அவங்கள கொண்டு போய் நான் டெல்லியில விடுவேன்னா, நான் விட மாட்டேன், நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன். நீ இங்க இருந்தே படி, நீ அதான் இது அகைன் இன்னொரு இது இருக்கு. வடிவேலும் சூர்யா விஜய்லாம் ஒரு ஒரு ஆணி பிடிங்கிட்டு இருப்பாங்க. இந்த இந்த இது எப்படின்னு சூர்யா, நீ போதும், நீ போதும், நீ அங்க இங்க வா,
நீ நல்லா இருந்து சந்தோஷமா படிங்க, இந்த எக்ஸாம் கிளியர் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூபிஎஸ்சி வந்து இதை நான் வந்து இப்போ அது புதையலா இருந்துச்சுன்னா நானுமே தேடி தான் போயிருப்பேன். ஆனா அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க பாரு, இது யூபிஎஸ்சிக்கு தான் அந்த பாராட்டு, யூபிஎஸ்சி தான் நம்ம பாராட்டணும். அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுது, அவங்க இதெல்லாம் பாக்குறாங்க, அவங்க இதை வந்து மாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த மாற்றத்தை வந்து நம்மளால போய் யாரையோ நீங்க இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. இன்னும் அது அது வந்து நம்ம ஆர்டிகல் 19 படி அது ப்ரொடெக்டட். எனிபடி கேன் டூ எனி கைண்ட் ஆஃப் பிசினஸ், தட்ஸ் நாட் ப்ரொஹிபிட்டட் இன் த கான்ஸ்டிடியூஷன். ஆனா வாட் தே கேன் டூ இஸ் பிரிங் இன் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் த ப்ராசஸ் தட் தே டூ. இதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா நீங்களும் பார்க்கணும். அப்போ நான் என்ன மீன் பண்றேன், இந்த மெட்டீரியல், இந்த யூனோ இது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்துருக்கேன், நிறைய நோட்ஸ், இது பின்னாடி போவாதீங்க, புக்கு பின்னாடி போங்க, நியூஸ் பேப்பர் பின்னாடி போங்க. நான் இதுல ஒரு கண்டிஷன் போட்டுக்கிறேன், நியூஸ் பேப்பர்னு நான் சொன்ன உடனே நியூஸ் பேப்பர்ல இருக்கிற ஆர்டிக்கல் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. ஓகேவா? நான் இது ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேங்க, இதை நான் வந்து பேசணும். நான் இப்போதான் ரீசெண்டா அதை பார்த்தேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, லைஃப்ல மூமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணும்னு நம்ம ஓடி 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 நம்ம எத்தனை போட்டோ வேணா எடுக்கலாம். ஆனா ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு தெரியும் எதுவுமே அந்த மூமெண்ட்ஸ் கலெக்டே ஆயிருக்காது. இட்ஸ் ஜஸ்ட் ஃபிளீட்டிங் த்ரூ டைம். அண்ட் நம்மளே ஃபிளீட்டிங் த்ரூ டைம்னா நீங்க எந்த நியூஸ் பேப்பரை கலெக்ட் பண்ணி இல்ல எந்த பிடிஎஃப் வச்சு என்ன பண்ணுவீங்க? ஆனா இப்போ நான் தான் சொன்ன நியூஸ் பேப்பர் படிங்கன்னு. நான் திருப்பியும் சொல்றேன், நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு விட்டுருங்க. நியூஸ் பேப்பர்ன்றது உங்களோட மைண்டை ஓபன் பண்றதுக்கான ஒரு கருவி, அது உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கான கருவி கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாமையே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனே வேணாம், அவங்களுக்கு உங்க அனாலிசிஸ் தான் வேணும், உங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான் வேணும். எவ்வளோ அளவு புரிஞ்சு வச்சிருக்கீங்க அவ்வளோதான் அவங்க பார்க்குறாங்க. நான் இதுதான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ கன்க்ளூஷன் என்ன சொல்ல வரேன்னா, டெல்லி போகணும், நான் திருப்பியும் அதான் சொல்றேன், சந்தைக்கு போகணும், ஆத்தாவையும் காசு கொடுன்னு நீங்க வாங்கிட்டு போனா கூட ஹெல்த்து, மைண்டு, உங்களோட கான்ஃபிடென்ஸு எல்லாத்தையும் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. ஒரு தப்பு இல்லை, நீங்க போகலாம், அதெல்லாம் நான் இட்ஸ் அ ஃப்ரீ கண்ட்ரி. அகெயின் ஆர்டிகல் 19 says you can go to any part of this country and that's your right. But what I'm saying is that be very reasonable to your health, very reasonable to your mind, okay, very reasonable to what you do in life. I hope you understand. இந்த ஒரு அல்கெமிஸ்ட்ன்ற ஸ்டோரியை வச்சு நான் முடிச்சிடுறேன். அல்கெமிஸ்ட்ன்ற புக்கு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா பாலோ கோயெல்ஹோ பாருங்க. அதுல புதையலை தேடி, இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல அந்த புதையலை தேடி அந்த புரோட்டாகனிஸ்ட் வந்து அவன் ஊரெல்லாம் சுத்துவான், அவன் எங்கெங்கயோ போவான். கடைசி அந்த புக்கு எப்படி தெரியுமா அங்க முடியும்? அவன் எங்க இருந்து தொடங்கினானோ அவன் காலு கீழே தான் அந்த புதையல் இருக்கும். இதுக்கு மீனிங் என்னன்னா, நம்ம வாழ்க்கைக்கான அர்த்தமும் தேடலும் நிறைய இடத்துல ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அது உங்க பக்கத்துல தான் இருக்கும். அது பக்கத்துல இருக்கா பாருங்க, அந்த பக்கத்துல நியூஸ் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்க மீனிங். பக்கத்துல புக் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்க மீனிங். உங்களுக்கு அதுதான் புதையலை தேடி தரும். நான் இன்னைக்கும் சொல்றேன், என்னோட தம்பி தங்கச்சி அவ்வளவுதான், அதுக்கு அந்த பேசிஸ்ல தான் நான் இதை பேசினேனே தவிர நான் இதை வந்து ஏதோ இல்லை இது வந்து இது பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க நீங்க அதான் இப்ப எப்படி சொல்லணும், தலைகீழாகத்தான் குதிப்பேன், இட்ஸ் ஓகே. சி அப்பயும் டிஞ்சர் போட நான் வருவேன். ஓகேவா? All the best. Thank you. So if you like this video, please like, share and subscribe to Minds of Aspirant. You can send this video to anyone who is preparing for civil services and to your family members who want to know about civil services also. There is a Telegram channel, Minds of Aspirant official as well. You can click that link and join the group and you can ask for whatever doubts that you have. And also you can click the bell icon so that you will get regular updates from Minds of Aspirant. Thank you. All the best.